இனி எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. இந்தியாவில் 2014ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி தனது ஆட்சியை இன்று வரை தொடர்ந்து வருகிறது. மக்களுடைய நன்மைகளையோ பேரிடர்களையோ கவனத்தில் கொள்ளாமல் அதானி, அம்பானி போன்ற கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு மட்டுமே சேவை செய்வதையே தனது ஆட்சியின் இலக்காக கொண்டு 10 ஆண்டுகளும் கார்ப்பரேட்டுக்காக ஓடாக உழைத்து ஓய்ந்துதான் பாஜக அரசு இன்னும் உழைத்து கொண்டே இருக்கிறது. இந்திய பொருளாதாரம் கடும் சரிவை சந்தித்தாலும் தனது கார்ப்பரேட் நண்பர்களுக்கு, குறிப்பாக அதானிக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் பார்த்துக்கொள்ள பிரதமர் மோடி மிகப்பெரிய பங்கு வகிக்கிறார். அதானிக்கு மோடி செய்த உதவிகள் என்பது கொஞ்சம் நஞ்சமல்ல. குறிப்பாக கடந்த முறை அதானி பங்குச்சந்தை மோசடி விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டதை எதிர்த்து மிகப்பெரிய நடவடிக்கைகளை எடுத்தார்கள். நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி அதானியை பற்றி பேசுவதற்காகவே அவருடைய எம்பி பதவியும் பறித்து தன்னுடைய விசுவாசத்தை பிரதமர் மோடி உலகறிய செய்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு $8 பில்லியன் அதானியின் சொத்து மதிப்பு தற்போது $140 பில்லியன் ஆகிவிட்டது. 2014ஆம் ஆண்டு உலக பணக்காரர்களின் பட்டியலில் 609வது இடத்தில் இருந்தவர் தான் அதானி. தற்போது 2022ஆம் ஆண்டு 2வது இடத்தை பிடித்துள்ளார். இடையில் ஒரு முறை ஏறி இறங்குகிறார். விமான நிலையங்கள் எல்லாம் அதானிக்கு மாறுகிறது, துறைமுகம் எல்லாம் அதானிக்கு மாறுகிறது. இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களில் உள்ள தொழில்கள் அதானியின் தொழில் மட்டும் விரிவாக்கம் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதானியின் தொழிலில் நஷ்டமே ஏற்படாமல் இருக்கிறது. அவர் எந்த தொழிலை தொடங்கினாலும் நஷ்டமடைவதில்லை. அதற்கு காரணம், முதற் காரணம் மோடி மட்டும்தான். இந்தியா மட்டுமல்லாமல் உலக நாடுகளிலும் அதானி தொழிலை மேம்படுத்தும் பணியை மோடி செய்து வருகிறார். மோடி சென்ற வெளிநாட்டு பயணங்களில் இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு யார் முதலீடு செய்கிறாரோ இல்லையோ அதானியின் சொத்து மதிப்பு மட்டும் பல மடங்கு உயர்ந்து கொண்டே இருக்கிறது. போர் பிரச்சனை தீவிரமடையும் முன்பு பிரதமர் மோடி இஸ்ரேல் சென்றார். உடன் சென்றவர் அதானி. பின்னர் இந்தியா, இஸ்ரேல் உட்பட அனைத்து தொழில்துறையும் எல்லா ஒப்பந்தங்களும் அதானிக்கு சென்றுவிட்டது. ஆஸ்திரேலியாவுக்கு மோடி சென்றார். அவரை தொடர்ந்து அதானி சென்றார். அடுத்த சில நாட்களே SBI வங்கி அதானிக்கு ஆஸ்திரேலியாவில் தொழில் செய்ய $1 பில்லியன் கடனாக வழங்கியது. வங்கதேசத்துக்கு பிரதமர் மோடி சென்றார். சில நாட்களுக்கு பின் வங்கதேசத்தில் மின்வாரியம் 25 ஆண்டுகளுக்கு மின் விநியோக உரிமையை அதானிக்கு வழங்குகிறது. 15,000 மெகாவாட் மின்சாரம் ஒப்பந்தம் அதானிக்கு கிடைக்கிறது. இலங்கைக்கு பிரதமர் மோடி சென்றார். இலங்கையில் காற்றாலை மின் உற்பத்தி உரிமம் அதானிக்கு கொடுக்கப்பட்டது. இதற்கு மோடி தான் அழுத்தம் தந்தார் என்று நேரடியாகவே அண்டைய பிரதமர் ராஜபக்சே கூறினார். கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வெளிநாட்டு நிறுவனம் மூலம் அதானி குழுமம் பங்குகளை வாங்கி விட்டு 2 பேர் கொள்ளை லாபம் ஈட்டியதாக அமெரிக்காவை சேர்ந்த ஹிண்டன்பர்க் அமைப்பு பரபரப்பான அறிக்கை வெளியிட்டது. அதானி குழுமம் பங்குச்சந்தையில் முறைகேடுகளில் ஈடுபட்டு பங்கு விலையை செயற்கையாக உயர்த்தியதாக அந்த அமைப்பு குற்றம் சாட்டியது. இதை மூடி மறைக்க மோடி அரசு முயன்றாலும் தற்போதும் மீண்டும் அதானி மோசடி விவகாரம் பெரும் புயலை கிளப்பும் வரை 2வது அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிக்கை வெளியாக முன் தெரிஞ்சு நாடாளுமன்றத்தில் அம்பலமாகிவிடும் என்று இந்த கூட்டத்தொடரை 2 நாட்கள் முன்பே முடித்துவிட்டது மோடி அரசு. இப்போது கிண்டன்பர்க் வெளியிட்ட அறிக்கையில் அதானி குழுமம் தொடர்புடைய வெளிநாட்டு நிறுவனங்களில் செபி தலைவர் மாதவி புரிபூச் மற்றும் அவரது கணவர் தவல் பூச் பங்களை வைத்திருப்பதாக கூறுகிறது. அதாவது செபி தலைவராக மாதவி பூச் நியமனம் செய்யப்பட்ட 2 வாரங்களுக்கு பிறகு அவர் தனது பங்குகளை தன் கணவரின் பெயருக்கு மாற்றியுள்ளார். அதன் பின்னரும் அவர் தனது தனிப்பட்ட மின்னஞ்சலை பயன்படுத்தித்தான் தனது கணவரின் பெயரில் வணிகம் செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு முக்கிய ஆதாரங்கள் இருக்கின்றது. இது வெளிப்படையாக இரட்டை ஆதாயம் பெறும் விவகாரம் என கிண்டன்பர்க் தெரிவித்துள்ளது. இந்த முறைகேடுகளும் பங்குச்சந்தை முறைகேடுகளை அனைத்தையும் செய்தவர் பங்குச்சந்தை ஒழுங்குமுறையை கண்காணிக்க வேண்டிய ஒரு அமைப்பின் தலைவர் தான் என்பது மிகவும் அவலமான ஒரு செயலாகும். அதானிக்கு உதவி உள்ளதன் மூலம் செபியின் வெளிப்படைத்தன்மையை முற்றும் அமலப்பட்டுவிட்டது. எனவே அதானி மோசடி குறித்து செபி முழுமையாக விசாரணை நடத்த வேண்டும் என்று ஹிண்டன்பர்க் தனது அறிக்கையில் தெரிவிக்கிறது. அதன்படி இங்குள்ள அரசியல் கட்சிகள் அதற்கு ஆதரவாக செயல்படுத்தாலும் அதற்கு எதிராக இந்தியாவின் பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் முயற்சியில் அரசு உட்பட எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக பாஜக அரசு கூறி இந்த பங்குச்சந்தை வீழ்ச்சிக்கு காங்கிரஸ் தான்
எதிர்கட்சி தான் காரணம் என்று பிரச்சனையை திசை திருப்பி பழியை காங்கிரஸ் மீதும் எதிர்கட்சி மீதும் போட்டுக்கொண்டு தான் தப்பிக்க நினைக்கிறார் பிரதமர் மோடி, பாஜக அரசு. இது இரண்டாவது ஹிண்டன்பர்க் அறிக்கை வெளியான பின்பு அதானியினால் இந்திய பங்குச்சந்தை 53,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. முதலீட்டாளர்கள் இழந்துள்ளார்கள். இதற்கு முழு முதற் காரணம் அதானி தான் என்பதை இந்திய அரசும் மோடியும் நிர்மலா சீதாராமன் ஒத்துக்கொள்ள மறுக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் காங்கிரஸ் அந்த அறிக்கையின் பேரில் நடவடிக்கை எடுப்பதாக கூறி வலியுறுத்துவதுதான் காரணம் என்று அவர்கள் கூறுவது வேடிக்கையான ஒரு நிலையாக இருக்கிறது.